ஸோ ஒரு விவசாயிக்கு உண்மையாலுமே என்ன தேவை அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த 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 அவருக்கு பயனுள்ள மாதிரி நம்மளோட ப்ராடக்டை கொடுக்கணும். அதில் அவருக்கு வந்துட்டு விளைச்சலும் நல்லா இருக்கணும், செலவும் வந்துட்டு குறையணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விவசாயிகளுக்கான வெல்விஷராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்துட்டு எல்லாமே நடக்குது. இந்த ப்ரோக்ராம் உட்பட அப்படித்தான். ஓகேங்களா? அப்போ நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கானிக் பயோ அப்படின்னு சொன்னாலும் ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். சில ஊர்களில் வந்துட்டு ஆர்கானிக்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஊர்களில் வந்துட்டு பயோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயோ ஆர்கானிக் ரெண்டுமே ஒன்று தான். இங்கே நம்ம அதிகமாக வந்து ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ இயற்கை விவசாயத்துக்குன்னு வந்துட்டு இந்திய அரசாங்கம் இப்போ வச்சிருக்கிற லேட்டஸ்ட் ரீசெண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பயோ சிமுலண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விதிமுறை வச்சிருக்கிறாங்க இயற்கை விவசாயத்துக்குன்னு. அதுக்கப்புறம் என்பிஓபி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு, நேஷனல் ப்ரோக்ராமிங் ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அரசாங்கம் இப்போ புதுசா சில சர்டிஃபிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் G2 சர்டிஃபிகேஷனும் ஒன்று இருக்குது. மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தர சான்றிதழ் இந்த G2 சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே எடுத்தது தான் நம்மளோட இந்திய குரோங்கிற ப்ராடக்ட் அத்தனையுமே, உரமும் சரி மருந்துகளும் சரி எல்லாமே இந்த சட்டத்திட்டத்துக்குள்ளே வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இந்த சர்டிஃபிகேஷன் எப்படி கிடைக்குன்னு எக்கோசெட் மூலியமா கிடைக்குது. ஸோ இந்த எக்கோசெட்டுங்கிறது கிட்டத்தட்ட உலக நாடுகளில் 130 நாடுகளுக்கு மேலே இந்த சர்டிஃபிகேட் வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்மளோட இந்தியா குரோ ப்ராடக்ட்ஸோட என்பிஓபி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? நம்மளோட எல்லா